வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் கலையரசன், ஆர்கே இயற்கை உரங்கள் மற்றும் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் கரிவலந்தனூர் கிளையின் சார்பாக மற்றும் ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எலுமிச்சை தோப்பு. அதுக்கான உரங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அந்த உரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு காய்ப்பு எப்படி இருக்குது, காய்கள் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பை பார்வையிட்டதுக்காக வந்தோம். அந்த தோப்பு ஓனர் கூட இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நண்பர் நமக்கு ஒரு 10 வருஷமாக அந்த எலுமிச்சை உரங்கள் கொடுக்குறதில்ல, உரங்களை பயன்படுத்துறதில்ல. இதெல்லாம் நம்ம நண்பர் அறிமுகம். அவர் பேர் பொன்ராஜன் பேர். ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய விவசாய தோப்புகளை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு உள்ளூரில் இங்கே லோக்கலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மில் அதில் எலக்ட்ரீஷியனாக இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. சாரை நேராக சந்திக்கிறோம். அவர்கிட்ட இருந்து சில ஃபீட்பேக்கு, உரங்கள் கொடுத்தது, காய்ப்பு எப்படி இருக்குது, அதோடு இந்த மரங்கள் கொஞ்சம் காளான் நோயினால் பாதிக்கப்பட்ட மரங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உரங்கள் மருந்து கொடுத்துருந்தோம். அந்த மருந்து எப்படி இருந்தது, என்ன ஏதுங்கிற விவரத்தை மற்ற விவசாயிகளுக்கு அது பயன்படும்படியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். பொன்ராஜ் சார் வணக்கம். சரி, அப்புறம் ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்த புதுசில் நம்ம உரங்கள்லாம் கொடுத்தோம். உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தோப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா மாற்றமாக இருந்தது. நீங்கள் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் தோப்புகள்லாம் பராமரிப்பு நம்ம வீட்டில் நம்ம லோக்கலில் அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை நடத்தி கொண்டு போனாங்க. நீங்கள் படித்த ஒரு விவரமானவர் இங்கே வந்ததுக்கப்புறம் மற்ற தோப்புகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தோப்பையும் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். சரி, இப்போ அந்த உரங்கள்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்கிறத ஒரு சில வார்த்தைகளில் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் மரம் வெறும் இலையே இல்லாமல் காஞ்சி போய் இருந்தது. சரி, அந்த டயத்தில் ஒரு 3 மருந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஆமாம். அதை மேலேயும் தெளிச்சிருக்கு, தரையிலையும் கொடுத்தோம். ஆமாம். அதுக்கப்புறம் தான் இந்த மரமே ஓரளவு மாறி, சரி, இந்த அளவுக்கு ஓரளவு மாறி வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போதைக்கு சின்ன சின்ன காளான் மாதிரி மரங்கள் மறுபடியும் இதாகுது. அதுக்குன்னு ஒரு மருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த டயத்தில் 2 டைம் மாறி மாறி கொடுத்தா தான் சரியாக வரும்னு நீங்கள் சொன்னீங்க. அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, ஏற்கனவே நம்ம இந்த காளான்கள் தூருக்குள்ளே பெரிய பெரிய காளான்களாக இருந்த நேரத்தில் நம்ம நேரடியாக பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கு ரேப்பப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோஃபிட் ஆர்கானிக்லேயே இப்போ பூஞ்சானம் தூருக்கு அடியில் வரக்கூடிய பூஞ்சானங்களுக்கு எதிரான அது மருந்து. அதை நம்ம கொடுத்தோம். அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த காளான்கள்லாம் எந்த அளவுக்கு மறைஞ்சு போனது, அது எப்படி குறைஞ்சது, என்ன? அந்த மருந்து கரெக்டாக வேப்பனையும் அதையும் மிக்ஸ் பண்ணி தூரை சுற்றி 1 லிட்டரு ஒரு மரத்துக்கு ஊற்றுனப்போ ஒரு டைம் ஊற்றுனா கேட்காது. அதை அதுக்கடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு 2 டைம் ஊற்றுனா தான். சரி. ஆனால் அதோட ரிசல்ட் 2 மாதம் ஆகும். அந்த மரம் மாறுறதுக்கு உடனே அதோட ரிசல்ட் தெரியாது. ஆமாம், 2 மாதம் ஆகும். ஆனால் மரம் ஓரளவு அந்த காளான்லேருந்து மாறி மரம் நல்லா தளவாயிரும். சரி, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அது எப்போவுமே ஒரு மருந்து நீண்ட நாள் பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 டோஸுக்கு 2 டோஸு தொடர்ந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வரும். சரி, இப்போ கொஞ்சம் ஓரளவு காய்கள் இருந்தாலும் நம்ம இது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மரங்களை நம்ம கொஞ்சம் தொடர்ந்து அதுக்கான தேவையான ஊட்டங்களை கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு வரணும். காய்ப்பு இருக்கிற நேரத்தில் அந்த காய்ப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரங்களை கொடுத்து மெயின்டைன் பண்ணியே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா அதனுடைய காய்ப்பு தன்மை கொஞ்சம் நீட்டிச்சு வரும். அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த காளானுக்குன்னு சொல்லி ஏதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்த மருந்துகளை நீங்கள் கைவசம் வச்சுருந்தாலோ அல்லது இப்போ புதுசாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அந்த மருந்தை உபயோகப்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால அதேபடி திரும்பவும் பயன்படுத்துங்க. நல்லாயிருக்கும். நாமளும் தொடர்ந்து கண்காணிப்போம். இப்போ இந்த காய்ப்புகள் காய்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எதுவும் மரக்காய் எதுவும் கூட இல்லையே, வங்குகள்னு ஒன்றும் இல்லையே. சரி, அப்போது அந்த காய்கள் இன்றைக்கி நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. காய்களை தொடர்ந்து இதே காய்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காய்ப்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்கான மருந்துகளை பரிந்துரை பண்ணுறேன், தாரேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ உபயோகப்படுத்திக்கிட்டே நல்லபடியாக தோப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். நன்றி சார், வணக்கம்.